ஆல்ரைட் நண்பா. ஸோ ரீசெண்ட் வந்து ஸ்மாக்டவுனில் நம்ம வந்து ஏஜே ஸ்டைல் அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பேசுனாங்க தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட ஏஜே ஸ்டைல் வந்து வராரு தன்னோட அந்த புது என்ட்ரன்ஸோட. அஃப்கோர்ஸ் இந்த புது என்ட்ரன்ஸை நம்ம பழைய என்ட்ரன்ஸை கம்பேர் பண்ணால் இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று ஏஜே பார்த்தோன்னா ஹீல்டன்னால இந்த என்ட்ரன்ஸோட வராரு. தென் நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து வராங்க. ரிங்குக்குள்ளே எல்லா செட்டப் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்மளோட ஏஜே ஸ்டைல் பார்த்தா சைன் பண்ணலான்னு இருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவர் வந்து பேசுவார். ஸோ ஏஜே சொல்கிறாரு. ஸோ ஏஜே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பூ பண்ணுறாங்க. அண்ட் அதை பார்த்தா ஏஜே வந்து கேட்குறாரு. ஸோ ஆமாம்மா, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்ன பூ பண்ணுறீங்க, அதுக்கான ரீசனை வந்து எனக்கு தெரியும். ஸோ ஏன் நீங்கள் வந்து என்ன பூ பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நான் வந்து உங்களோட எல்ஏ நைட்டை வந்து பீட் பண்ணிட்டேன். ஸோ எல்ஏ நைட்டை நான் வந்து தோக்க வச்சிருக்கேன். அதனால தான் நீங்கள் வந்து என்ன பூ பண்ணுறீங்க. ஆனால் நான் வந்து ஏன் அவனை தோக்க வச்சேன்னா நான் சடன்லி வந்து ரியலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து அவனை தோக்க அடிக்கணும் அண்ட் நான் வந்து அதை தவிர மேலே வரணும், அதுலேருந்து வெளியே வரணும் அண்ட் நான் வந்து இந்த டைட்டிலுக்காக வரணும். அதனால தான் நான் வந்து எல்ஏ நைட்டை வந்து தோக்க வச்சுருக்கேன். அண்ட் இப்போது எனக்கு வந்து இந்த டைட்டில் வந்து வேணும். அண்ட் கோடி, எனக்கு வந்து இந்த ரோட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டட் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அண்ட் ஸோ ஐ நோ ரோட்ஸ் ஃபேமிலி ப்ரூவ் அவுட் சைட் ஆஃப் டபிள்யூ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜே வந்து சொல்கிறாரு. தென் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட அப்பா பற்றி வந்து பேசுகிறாரு ஏஜே ஸ்டைல். அண்ட் இப்போ வந்து பேச உன்னோட அப்பா பற்றி. ஸோ டஸ்டி ரோட்ஸ், எனக்கு வந்து உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏஜே வந்து இமோஷனல் ஆகிடுவார். ஸோ அவருக்கு ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் வந்து ஏஜே சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து உன்னோட அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்கள் அப்பா வந்து எப்போவுமே வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவார் லைஃபுக்காக. அண்ட் முக்கியமாக எப்போவுமே சொல்லுவார் அவர். ஸோ இந்தமாரி உன்னை கேர் பண்ணிக்கோ, உன்னை வந்து பார்த்துக்கோ அண்ட் எப்படி வந்து ஒரு சாம்பியனாக இருக்கிறது அந்தமாரிலாம் வந்து உங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லுவார். அண்ட் சாம்பியனாக இருக்கிறதுனா என்னோட கண்ணு வந்து இப்போது இந்த சாம்பியன்ஷிப் மேலே இருக்குது. அண்ட் இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து யார் பேக் கிளாஸில் கேரி ஆன் பண்ண போகிறா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஏஜே சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தோன்னா கோடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏஜே வந்து சைன் பண்ணிடுறாரு. கோடி சொல்கிறாரு, வாட் வி வாண்ட் டாக் அபவுட். அண்ட் நம்ம சடன்லி இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பற்றி வந்து பேசினிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஏஜே மேலே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ராஸ்டரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏஜே மேலே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த மாதிரி ஆள் வந்து ஏஜே ஸ்டைல். கோடி சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் நம்ம ரெண்டு பேரோட பாத்து வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து இந்த டபிள்யூ கம்பெனியை விட வெளியே பார்த்தோன்னா கொஞ்சம் பாப்புலராக இருந்திருக்காங்க. தன்னோட இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களே, அதுதான் வந்து இன்டைரக்ட்லி கோடி வந்து சொல்ல வராரு. ஸோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து பாத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது. ஆனால் வர இப்போ பேக் கிளாஸில் இந்த ரெஸ்பெக்டோட கதை வந்து மேபி மாறலாம். ஏன்னா இந்த டைட்டிலோட ரெஸ்பான்சிபிள் வந்து என் மேலே இருக்குது. இந்த டைட்டிலோட வெயிட் வந்து இன்னுமே வந்து ஏறுது. அண்ட் இந்த மேட்ச் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரீம் மேட்ச் மாதிரி இருக்கலாம். பட் இந்த மேட்ச் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மேட்ச் கிடையாது. இந்த மேட்ச் என்னோட மஸ்ட் வின் மேட்ச்சு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சு ஜெயிச்சு ஆகணும். ஸோ கோடி வந்து அதுக்கப்புறம் சைன் பண்ணிடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்து ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணுறாங்க. ஏஜே பார்த்தா ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. அண்ட் தென் பார்த்தா ஏஜே வந்து சொல்கிறாரு, ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து உன்னோட ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு பியூட்டிஃபுல் ஸ்டோரி எண்டு. ஆனால் உன்னோட டைட்டில் டைன் வந்து முடிய போகுது. ஸோ பேக் கிளாஸில் நான் வந்து உன்னோட டைட்டில் டைன் வந்து முடிச்சிடும் அந்த மாதிரி பார்த்தா ஏஜே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தா இந்த கான்ட்ராக்ட் சைனிங் வந்து முடியுது. அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தா சம்பவம்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் ஏஜே ஸ்டைல் கூட பார்த்தா ஒரு ஃபேஸ் மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ கோடியும் ஃபேஸு, ஏஜேவும் ஃபேஸ் மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் சைனிங்கில் வந்து பேசியிருக்காங்க. சம்பவம்லாம் ஒன்றும் இல்லை. பை தி வே, இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த கான்ட்ராக்ட் சைனிங் எப்படி இருந்தது? மறக்காமல் உங்களோட தாட் ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.